கிலீஸ் டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழ் 6ஆம் வகுப்பு டேர்ம் 2 இயல் 4 5 6 பாகம் 5. கேள்வி 1. ஔவையார் தொடர்புடைய பின்வரும் கூற்றுகளில் எது சரி? 1. ஔவையார் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி மற்றும் மூதுரை ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார். 2. மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். 3. இந்நூலில் 31 பாடல்கள் உள்ளன. ஆப்ஷன்ஸ்: ஏ. கூற்று 1 மற்றும் 3 சரி. பி. கூற்று 2 மற்றும் 3 சரி. சி. கூற்று 1 மற்றும் 2 சரி. டி. அனைத்தும் சரி. சரியான பதில் டி. அனைத்தும் சரி. கேள்வி 2. மன்னனும் மாசறக் கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல். ஆப்ஷன்ஸ்: ஏ. மூதுரை, பி. ஆசாரக்கோவை, சி. பழமொழி 400, டி. நல்வழி. சரியான பதில் ஏ. மூதுரை. கேள்வி 3. மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன்ஸ்: ஏ. பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம், பி. கண்ணதாசன், சி. நாமக்கல் கவிஞர், டி. சக்திவேல். சரியான பதில் ஏ. பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். கேள்வி 4. பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் தொடர்பான கூற்றுகளை கவனி. 1. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர். 2. திரையிசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர். 3. துன்பம் வெல்லும் கல்வி என்னும் தலைப்பில் பாடல் ஒன்றை இயற்றியுள்ளார். ஆப்ஷன்ஸ்: ஏ. கூற்று 1, 3 மட்டும் சரி. பி. கூற்று 2, 3 மட்டும் சரி. சி. கூற்று 1, 2 மட்டும் சரி. டி. அனைத்தும் சரி. சரியான பதில் டி. அனைத்தும் சரி. கேள்வி 5. பின்வரும் அடிகளிலிருந்து ஆளுமையை அடையாளம் காண்க. 1. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. 2. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேண்டும். 3. பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். ஆப்ஷன்ஸ்: ஏ. நாமக்கல் கவிஞர், பி. புரட்சிக் கவிஞர், சி. மக்கள் கவிஞர், டி. பாவலரேறு. சரியான பதில் சி. மக்கள் கவிஞர். கேள்வி 6. காமராசரை கல்விக் கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் யார்? ஆப்ஷன்ஸ்: ஏ. திரு வி. க., பி. அண்ணா, சி. பெரியார், டி. இராஜாஜி. சரியான பதில் சி. பெரியார். கேள்வி 7. நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஏ. நாலடியார், பி. முதுமொழிக்காஞ்சி, சி. திரிகடுகம், டி. பழமொழி 400. சரியான பதில் டி. பழமொழி 400. கேள்வி 8. பட்டியல் ஒன்றை பட்டியல் 2உடன் பொருத்துக. சொல்லும் பொருளும். பட்டியல் 1. ஏ. தூற்றும்படி, பி. மூத்தோர், சி. மேதைகள், டி. மாற்றார். பட்டியல் 2. 1. பெரியோர், 2. இகழும்படி, 3. மற்றவர், 4. அறிஞர்கள். சரியான பதில் ஆப்ஷன் பி. 2, 1, 4, 3. தூற்றும்படி, இகழும்படி, மூத்தோர், பெரியோர், மேதைகள், அறிஞர்கள், மாற்றார், மற்றவர். கேள்வி 9. பட்டியல் ஒன்றை பட்டியல் 2உடன் பொருத்துக. பட்டியல் 1. ஏ. நெறி, பி. வற்றாமல், சி. மாசற, டி. சீர்தூக்கின். பட்டியல் 2. 1. குறையாமல், 2. ஒப்பிட்டு ஆராய்ந்தால், 3. வட்டி, 4. குற்றம் இல்லாமல். சரியான பதில் ஆப்ஷன் பி. 3, 1, 4, 2.
நெறி வழி வற்றாமல் குறையாமல் மாசற குற்றம் இல்லாமல் சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்தாள். கேள்வி 10. ஆசிய கண்டத்திலேயே இரண்டாவது பெரிய நூலகம் எது? ஆப்ஷன்ஸ்: ஏ. சீனாவிலுள்ள நூலகம். பி. கல்கத்தா நூலகம். சி. அண்ணா நூலகம். டி. டெல்லி தேசிய நூலகம். சரியான பதில் சி. அண்ணா நூலகம். கேள்வி 11. காமராசர் தொடர்பான கூற்றுகளைக் கவனி. 1. காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய 3000 தொடக்கப் பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தன. அவற்றை திறக்க ஆணையிட்டார். 2. கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் அக்டோபர் 2ஆம் நாள் 2000ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. 3. மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான திட்டம், மத்திய உணவு திட்டம், சீருடை திட்டம் போன்ற பல திட்டங்களை அறிமுகப்படுத்தினார். ஆப்ஷன்ஸ்: ஏ. கூற்று 1, 3 மட்டும் சரி. பி. கூற்று 2, 3 மட்டும் சரி. சி. கூற்று 1, 2 மட்டும் சரி. டி. அனைத்தும் சரி. சரியான பதில் பி. கூற்று 2, 3. கேள்வி 12. பட்டியல் 1 ஐ பட்டியல் 2 பொருத்துக. பட்டியல் 1. ஏ. காமராசர். பி. ராதாகிருஷ்ணன். சி. அப்துல்கலாம். டி. விவேகானந்தர். பட்டியல் 2. 1. ஆசிரியர் தினம். 2. இளைஞர்கள் தினம். 3. கல்வி வளர்ச்சி தினம். 4. மாணவர்கள் தினம். சரியான பதில் ஆப்ஷன் சி. 3, 1, 4, 2. காமராசர் கல்வி வளர்ச்சி தினம், ராதாகிருஷ்ணன் ஆசிரியர் தினம், அப்துல்கலாம் மாணவர்கள் தினம், விவேகானந்தர் இளைஞர்கள் தினம். கேள்வி 13. காமராசருக்கு நடுவண் அரசு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கியது? ஆப்ஷன்ஸ்: ஏ. 1974. பி. 1975. சி. 1976. டி. 1977. சரியான பதில் சி. 1976. கேள்வி 14. கற்றோருக்குச் சென்ற இடமெல்லாம் சிறப்பு எனக் கூறியவர்? ஆப்ஷன்ஸ்: ஏ. கபிலர். பி. ஔவையார். சி. பாரதியார். டி. கம்பர். சரியான பதில் பி. ஔவையார். கேள்வி 15. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது. இதற்கான சரியான வினா எது? ஆப்ஷன்ஸ்: ஏ. எதை நம்பி வாழக்கூடாது. பி. நாம் யாருடன் சேரக்கூடாது. சி. பிறர் உழைப்பை நம்பி வாழக்கூடாது. டி. யாரை நம்பி வாழக்கூடாது. சரியான பதில் ஏ. எதை நம்பி வாழக்கூடாது. கேள்வி 16. இந்திய நூலகவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன்ஸ்: ஏ. அண்ணா. பி. பெரியார். சி. நேரு. டி. ரா. அரங்கநாதன். சரியான பதில் டி. ரா. அரங்கநாதன். கேள்வி 17. ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எது? ஆப்ஷன்ஸ்: ஏ. சீனாவிலுள்ள நூலகம். பி. கல்கத்தா நூலகம். சி. அண்ணா நூலகம். டி. டெல்லி தேசிய நூலகம். சரியான பதில் ஏ. சீனாவிலுள்ள நூலகம். கேள்வி 18. சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது? ஆப்ஷன்ஸ்: ஏ. டாக்டர் ரா. அரங்கநாதன் விருது. பி. கம்பர் விருது. சி. அம்பேத்கர் விருது. டி. உமறுப்புலவர் விருது. சரியான பதில் ஏ. டாக்டர் ரா. அரங்கநாதன் விருது. கேள்வி 19. நடமாடும் நூலகம் என்னும் திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது? ஆப்ஷன்ஸ்: ஏ. தமிழ்நாடு. பி. கேரளா. சி. ஆந்திரா. டி. கர்நாடகம். சரியான பதில் ஏ. தமிழ்நாடு.
கேள்வி 20. நல்லினத்தாரோடு நட்டல் இவ்வடியில் நட்டல் என்ற சொல்லின் பொருள் யாது? ஆப்ஷன்ஸ். ஏ. பிறர் செய்த உதவியே மறவாமே. பி. நட்பு கொள்ளாமே. சி. நட்பு கொள்ளுதல். டி. பிறருக்கு உதவுதல். சரியான பதில் சி. நட்பு கொள்ளுதல். கேள்வி 21. ஆசாரக்கோவை பற்றிய சரியான கூற்று அல்லது கூற்றுகள் எவை? ஆப்ஷன்ஸ். 1. ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயன் முள்ளியார் ஆவார். இவர் பிறந்த ஊர் கயத்தூர் ஆகும். 2. ஆசாரக்கோவை 11 மேல்கணக்கு நூல்களுள் ஒன்றாகும். 3. ஆசாரக்கோவை 100 வெண்பாக்களை கொண்டது. ஆப்ஷன்ஸ். ஏ. கூற்று 1 3 மட்டும் சரி. பி. கூற்று 1 2 மட்டும் சரி. சி. கூற்று 2 3 மட்டும் சரி. டி. அனைத்தும் சரி. சரியான பதில் ஏ. கூற்று 1 3 மட்டும் சரி. கேள்வி 22. இன எழுத்துகள் தொடர்பான கூற்றுகளைக் கவனி. ஆப்ஷன்ஸ். 1. தமிழ் எழுத்துக்களில் ஆய்த எழுத்துக்கு மட்டுமே இன எழுத்து இல்லை. 2. உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துகள் ஆகும். அளபெடையில் மட்டுமே நெடிலைத் தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும். 3. குறிலெழுத்துகள் இல்லாத ஐ மற்றும் அவ் என்னும் எழுத்துகளுக்கு முறையே இ மற்றும் உ இன எழுத்தாகும். ஆப்ஷன்ஸ். ஏ. கூற்று 1 3 மட்டும் சரி. பி. கூற்று 1 2 மட்டும் சரி. சி. கூற்று 2 3 மட்டும் சரி. டி. அனைத்தும் சரி. சரியான பதில் டி. அனைத்தும் சரி. கேள்வி 23. ஆண்டுதோறும் யார் பிறந்த நாளான ஜூலை 15ஆம் நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது? ஆப்ஷன்ஸ். ஏ. பெரியார். பி. அண்ணா. சி. காமராசர். டி. மக்கள் கவிஞர். சரியான பதில் சி. காமராசர். கேள்வி 24. ஆசாரக்கோவை என்பதன் பொருள். ஆப்ஷன்ஸ். ஏ. நல்ல பழமொழிகளின் தொகுப்பு. பி. நல்ல அறிவுரைகளின் தொகுப்பு. சி. நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. டி. நல்ல மரபுகளின் தொகுப்பு. சரியான பதில் சி. நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. கேள்வி 25. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. அண்ணா நூலகம். பட்டியல் 1. ஏ. 4ஆம் தளம். பி. 5ஆம் தளம். சி. 6ஆம் தளம். டி. 7ஆம் தளம். பட்டியல் 2. 1. பொறியியல் வேளாண்மை. 2. வரலாறு சுற்றுலா. 3. பொருளியல் வணிகவியல். 4. கணிதம் மருத்துவம். சரியான பதில் ஏ. 3 4 1 2. ஏ. 4ஆம் தளம் பொருளியல் வணிகவியல். பி. 5ஆம் தளம் கணிதம் மருத்துவம். சி. 6ஆம் தளம் பொறியியல் வேளாண்மை. டி. 7ஆம் தளம் வரலாறு சுற்றுலா. நீங்கள் எத்தனை சரியான பதில் சொன்னீர்கள்? கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான வினா விடைகளுக்காக ஹிலீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.